காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நேச்சுரல் ஹெர்பல் ஹேர் டை என்ன யூஸ் பண்ணலாம்? பொதுவாக இன்னைக்கு நிறைய பேருக்கு இது தேவைப்படுதுன்னு சொல்லலாம். ஸோ யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்குமே இந்த நரைமுடி அப்படின்ற ப்ராப்ளம் இருக்குது. நிறைய பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னென்னா, இந்த க்ரே ஹேரை வந்து நம்ம திரும்பவும் கருமை நிறத்தில் மாற்ற முடியுமா? ஸோ இந்த கருமை நிறத்தில் நம்ம மாற்றுவதற்கு என்னென்ன பண்ணலாம்? இல்லை நேச்சுரலாகவே ஏதாவது ஹெர்பல் ஹேர் டை இருக்கா? ஸோ நமக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் சிலருக்கு வந்து இந்த டை அலர்ஜி இருக்கும். ஸோ டை யூஸ் பண்ணாங்கன்னா என்னென்னா ஸ்கின்ல வந்து ரொம்ப இச்சிங் இருக்கிறது, அரிப்பு அதிகமாக இருக்கிறது, கண் இமை அப்பர் ஐலிட்ஸ் எல்லாம் வீக்கம், முகத்தில் வந்து தோல் உரிகிற மாதிரியோ இல்லை சொரியாசிஸ் மாதிரி கண்டிஷனோ ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நேச்சுரலாக நம்ம வந்து ஒரு ஹேர் டை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன யூஸ் பண்ணலாம்? இதனால் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நேச்சுரலான கலர் நமக்கு ஹேருக்கு எப்படி கிடைக்கும்? பட் இது யூஸ் பண்ணும்போது ஒரு 2 நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் செகண்ட் டே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு பேசிக்காக என்னென்ன ஹெர்பல்ஸ் வேணும், யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். பேசிக்காக ஹேர் டை அப்படின்னு சொல்லும்போது ஹென்னா, மருதாணி இல்லாமல் இருக்காது. ஸோ இதில் வந்து நமக்கு கொஞ்சம் மருதாணி பொடியும் நமக்கு தேவைப்படுது. ஸோ இதனோட அவுரி இலை பொடி. ஸோ இந்த அவுரி இலை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கூந்தல் தைலங்கள் எல்லாமே செய்யும்பொழுது அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு கலர் ஹேருக்கு வரணும்னா இந்த அவுரி பொடியை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ எல்லாமே சம அளவு ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கணும். ஸோ ஹென்னா, அதுக்கப்புறம் அவுரி பொடி. ஸோ அவுரி பொடி நம்ம பயன்படுத்தும் பொழுதும் இந்த முடிக்கு வந்து நேச்சுரலாக நமக்கு ஒரு பிளாக் கலர் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதற்கு அடுத்தது இதில் வேறு என்ன சேர்க்கலாம்னா திரிஃபலா சூரணம். இந்த திரிஃபலா சூரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது 3ம் சேர்ந்தது தான். ஸோ இதை வந்து நம்ம இதனோட எடுத்துக்கலாம். ஸோ இதனோட எடுத்துகிட்டு இதை 3ஐயுமே எடுத்து இரவு நேரத்தில் என்ன பண்ணணும்னா டீ டிகாஷன் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது டீ டிகாஷன் நல்லா திக்காக பாயில் பண்ணி இந்த மூலிகை பவுடரில் நம்ம ஆட் பண்ணிடணும். கலந்து இதை நைட்டே வச்சிடணும். ஸோ இரவு முழுவதும் இது அப்படியே இருக்கணும். காலையில் எழுந்திரிச்சு இதை என்ன பண்ணால் இது கூட கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்துக்கணும். அதே மாதிரி கிராம்பு பொடி இருந்தால் கிராம்பு பொடியும் இதனோட கொஞ்சம் கலந்துக்கணும், கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. ஸோ இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணணும். ஸோ ஹேரில் அப்ளை பண்ணும்போது அன்றைக்கி நல்லா நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும். ஸோ இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 or 3 hours அப்படியே விட்டுட்டு திரும்ப ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஒரு 50 to 60% வந்து க்ரே ஹேர், வெள்ளை முடி, அந்த நரை முடி வந்து மறைஞ்ச மாதிரி தெரியும். திரும்பவும் அடுத்த நாள் இதே பேக் ரெடி பண்ணி நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தலையில் இருக்கக்கூடிய அந்த நரை முடி அப்படின்ற பிரச்சனை வந்து குணமாக ஆரம்பிக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக குணமாயிடுங்க, திரும்பவும் வெள்ளை முடி வராது அப்படின்னு கிடையாது. இதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நரை முடி வந்து சரியாகிறதுக்கு அந்த கலர், ஒரு கலரிங் ஏஜென்ட் மாதிரி தான் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த க்ரே ஹேர் இருக்குன்னா அது சரியாகிறதுக்கு இந்த ஹேர் பேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதற்கு இடையில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் ஒரு வழிமுறை இருக்குது. ஸோ இது ஒரு 2 days நம்ம ஃபாலோ பண்ணிட்டோமா, இது போட்டு அடுத்த ஒரு 3 நாள் கழித்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். என்னென்னா இந்த தேங்காய் சிரட்டை இருக்குது இல்லைங்களா? இந்த தேங்காய் சிரட்டையை வந்து நல்லா கறியாக்கி எடுத்து வச்சுக்கணும். இதனோட வசம்பும் சுட்டு கறியாக செய்து எடுத்து வச்சுக்கணும். இதை 2மே விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 2ம் கலந்து இந்த 2 எண்ணெயிலையும் இந்த கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த கறியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு நாள் மட்டும் இதை ஹேரில் அப்ளை பண்ணிடணும். ஸோ அப்ளை பண்ணிக்கிட்டே இது வந்து ஒரு நாள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து தலைக்கு குளிச்சுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணும்போது நமக்கு அடுத்தது திரும்பவும் நரைமுடி வர்றதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாய்ப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்ம நரைமுடி அப்படின்ற பிரச்சனை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வரும். இதை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு யங் அடல்ட்ஸ் இருக்கக்கூடியவங்க, ஸோ இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கே நரைமுடி இருக்குது. ஸோ இது மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உணவு முறையில் நிறைய மாற்றங்களை வந்து நம்ம கொண்டு வரணும்.
உணவு முறையில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹீமோகுளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான உணவுகளை வந்து சாப்பிடணும். இதில் வந்து திராட்சாதி குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதில் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா அயன் கண்டென்ட். ஸோ அயன் வந்து இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து. இந்த திராட்சாதி குடிநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தை என்ன பண்ணணும்னா அது வந்து கஷாயம் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 20 ml எடுத்துட்டு ஸோ 1/2 glass வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கணும். ஸோ 1/2 glass வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கிட்டே வரும்போது ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது ஒரு டைமாவது நம்ம குடிக்கும்போது நம்ம பிளட்டில் ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா கரிசாலை கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து. ஸோ இந்த கரிசாலை கற்பம் எப்படி பயன்படுத்தலாம்? இது வந்து தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. இளநரை வராமல் தடுப்பதற்கு இந்த கரிசாலை கற்பம் ஒரு முக்கியமான ஒரு மருந்தாக நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த கரிசாலை கற்பம் தேனோடு கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி 2 வேளை இந்த கரிசாலை கற்பம், அதாவது கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணியை நிழலில் நல்லா உலர்த்தி இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதனோட சீரகம், இப்போ பாதி அளவுக்கு சீரகம் சேர்த்து நம்ம தேனில் கலந்து சாப்பிடும்போது நம்ம லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து குணமாக ஆரம்பிக்கும். இப்போ தொடர்ந்து இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகுது. அதே மாதிரி நரைமுடி வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. இதனோடு சேர்த்து பார்த்தோம்னா நம்ம ஆயில் யூஸ் பண்ணும்போது அவுரி எண்ணெய் பயன்படுத்தலாம். ஸோ இந்த அவுரி எண்ணெய் எப்படின்னு பயன்படுத்தணும்னா இந்த அவுரி பொடி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து எடுத்து வச்சுக்கணும். 100 கிராம் அளவுக்கு அவுரி பொடி அப்படின்னா 50 கிராம் அளவுக்கு திரிஃபலா சூரணம் எடுத்துக்கணும். 50 கிராம் அளவுக்கு வசம்பு பொடி, 50 கிராம் அளவுக்கு கருவேப்பிலை பொடி. ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே எடுத்து தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி வெயிலில் வச்சு எடுக்கணும். ஸோ இதை காய்ச்ச வேண்டாம். ஸோ 10லேருந்து ஒரு 15 நாட்கள் நல்லா வெயிலில் வச்சு எடுக்கும் பொழுது அந்த எண்ணெயோட பவரே, அந்த எண்ணெயோட கலரே வந்து நமக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மூலிகைகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அந்த எண்ணெயில் வந்து இறங்கி நமக்கு சூரிய வெளிச்சத்தின் மூலயமாக அதனுடைய ஆற்றலும் அதில் இருக்கும். ஸோ விட்டமின் டி நிறைந்து நேச்சுரலாக இது சூரிய வெளிச்சத்தில் வச்சு எடுத்து ஒரு 10-15 நாட்கள் வைத்து எடுத்து அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த வெள்ளை முடி, நரைமுடி இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். ஸோ உணவு முறைகளோடு இந்த மூலிகைகளும் நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது நரைமுடிக்கு நமக்கு குறுகிய காலத்திலே ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். இளநரை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இன்னொரு முக்கியமான மூலிகை தான் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை பயன்படுத்தும் பொழுது நமக்கு இளநரை வராமல் இருக்கும். ஸோ இந்த உணவில் நம்ம டெய்லி ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த கருவேப்பிலையை வந்து துவையல் மாதிரியோ இல்லை பொடியாக செய்தோ இல்லை நல்லெண்ணெயோடு இந்த பொடியை கலந்து சாப்பிடும் பொழுதோ இல்லை தேனோடு கலந்து சாப்பிடும் பொழுதோ நம்ம பிளட்டில் வந்து ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கருவேப்பிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் நம்மளுடைய தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அந்த இதில் வந்து இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீஷியம், இது எல்லாமே தலைமுடி கருமையாக வளர்வதற்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினந்தோறுமே இந்த கருவேப்பிலையை சாறு எடுத்து நம்ம குடிக்கலாம். ஸோ திக்காக வந்து சாறு எடுத்து ஒரு 20 ml அளவுக்கு இந்த கருவேப்பிலை சாறு தினந்தோறும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கருவேப்பிலை கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இதை எப்படின்னா இந்த கருவேப்பிலை கற்பம் எடுத்து தேனில் கலந்து, கருவேப்பிலை கற்பம்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை இலைகளை நிழலில் உலர்த்தி நல்லா பொடி பண்ணிடணும். இந்த பொடியை எடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேனில் கலந்து டெய்லி காலையில், ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிடங்கள் முன்னாடி தொடர்ந்து சாப்பிடும்போது நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பதிவில் நரைமுடி இருந்ததுன்னா அதை எப்படி நேச்சுரலாக இனி வராமல் தடுக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.